உங்க அப்பா இருக்காருல்ல, உங்க அண்ணன் இருக்கான்ல அப்படின்னு எடுத்துட்டு வர்றாரு. சுருன்னு ஏறும் லைட்டா. அப்படியே திரும்பி பாப்பேன். என் மாமனார் மாமியார் எல்லாம் இருப்பாங்க பக்கத்துல. இவர் பாருங்கம்மா எங்க அப்பா அம்மாவை இழுக்கிறாரு அப்படின்னு பேசுவோம்ல. செவ்வாய் கிரகத்துக்கு டிராவல் பண்ணிட்டு வருவாரு. என் குடும்பத்தை கலாய்க்கணும்னா உலகத்துல இருக்க மாட்டாரு. அது ஒரு ஜாலிடி. உன்னை நோண்டி உன் வாயில இருந்து எதனா ஒண்ணு வர வைக்கணும். அவர் எது எதிர்பார்க்கிறாரோ அந்த கோவம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பறக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பறக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படி கட் பண்ணிடுறது ரெக்கைய. நான் டென்ஷன் ஆகலையே அப்படின்ட்டு பொங்கு பொங்குன்னு குத்துறது உள்ள போய் கொய்யால என்ன டென்ஷன் பண்ணாட்டா. இவரு உங்க ஃபேமிலி சும்மா விளையாட்டுக்கு கலாய்ப்பார் இல்லீங்களா? ஆனா நீங்க விளையாட்டு கூட அவங்க ஃபேமிலி ஏன் கலாய்க்க மாட்டீங்க? ஏன் கலாய்க்க மாட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மா என் பக்கத்துல இல்ல, அதனால அவர் கலாய்க்கிறாரு. அவங்க அப்பா அம்மா என் பக்கத்துல இருக்காங்க, எப்படி கலாய்க்க முடியும்? நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றத தாண்டி அதிகபட்சம் நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம். எங்களை யாருமே இது வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. எல்லாம் ஜாலியா கலாய்ச்சிட்டு அவரை நான் எவ்வளவு மொக்க பண்ண முடியுமோ அவ்வளவு மொக்க பண்ணுவேன். என் குடும்பத்தை அவன் மொக்க பண்ணுவான், அவன் குடும்பத்தை அவன் மொக்க பண்ணுவேன். அதை நாங்க ஒரு ஜாலியாவே எடுத்துப்போம்.